வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய சவால்கள் நிறைஞ்ச வாரம் தான். அதில் ஜெயிக்கிற சக்தி கூட உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கு. அதை நீங்கள் தவறாமல் பயப்பட தேவையில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட உழைப்புக்கு முக்கியம் தரீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் சக்ஸஸ் உங்களுக்கு காத்துருக்கு, சவால்களும் காத்துட்ருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீங்க, அது உங்களோட வேலையில் உங்களோட வெற்றி நிச்சயமாக இருக்குது. கொஞ்சம் அலட்சியமாலாம் இருந்துடாதீங்க. அலட்சியமாக இருந்தால் பிரச்சனை வந்துடும். ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு அலட்சிய மனப்பான்மையோடு இருக்காதீங்க. சாரி, மன்னிச்சிடுங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வேலையில் அதிகமான வேலை பளு இருக்கும். அதாவது ஐயோ டைம் ஷார்ட்டாக இருக்குது, சீக்கிரமாக முடிக்கணும், இந்த வேலை டெட்லைன்லாம் கொடுத்துட்டாங்க, இந்த சீக்கிரமாக முடிக்கணும், இதுக்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அது உங்களுக்கு அதுக்காக நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த டெட்லைன் ப்ரெஷர் உங்கள் போட்டு மனசில் ரொம்ப பிரச்சனை பண்ணும். அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தி நீங்கள் வேலை பண்ணுங்கள். அதுக்கான உழைப்பு நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க. அது நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு, அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுற தன்மை, அதாவது ரெகக்னேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது பொறுத்தவரையில் அதாவது காம்படிட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நியூஸ் பற்றி சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் சக்ஸஸ் கொண்டு வந்துடுவீங்க. அதில் மட்டும் டவுட் வைக்காதீங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை ட்ரான்ஸ்ஃபருக்கோ எதுக்கோ முயற்சி செய்கிறீங்கன்னா செய்யலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும். அது பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கோ ஒரு செக்ஷன் மாறுறதுக்கோ அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக காத்துட்ருக்கு. கவலைப்பட வேண்டியதில்லை. விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் மன்னிச்சிடுங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பான நாள்கள், அதாவது அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும், அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு லக்கி டேவாக இருக்குது. அந்த 2 நாள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல நல்ல வேலைகளுக்காக. அதே மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது 20ஆம் தேதி திங்கட்கிழமை. அந்த நாள் மட்டும் எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல தீர யோசனை பண்ணி யாருக்கூடையும் வாக்குவாதம் பண்ணாமல் இருங்க. அது முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம் பொறுத்த வரைக்கும் வருமான நிலையாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் லோனுக்கோ இல்லை இஎம்ஐக்கோ பழைய கடனுக்கோ இதெல்லாம் கொஞ்சம் செலவு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரம் ஏதாவது பழைய கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். அது சக்ஸஸ் கிடைக்கும். குடும்பம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் டைம் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி கூட. அதை குறைக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது. 2 பேருக்கும் ஒரு நல்ல டைம் கிடைக்குதுன்னா உட்காந்து நிதானமாக பேசுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு விட்டு பேசுகிறீங்க, அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. மனசில் பார்த்திங்கன்னா அழுத்தம், ஒர்க் ப்ரெஷர்னால் ஏற்படும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வேலை பற்றிய கவலை கொஞ்சம் இருக்கும். அது நீங்கள் தவிர்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அது வீட்டில் இருக்கும்போது வேலை பற்றி யோசிக்காதீங்க. வேலை செய்கிற இடத்துல வீட்டை பற்றி யோசிக்காதீங்க. அந்தந்த இடத்துல அது வேலை நீங்கள் கவனமாக செய்யுங்க, ஜாக்கிரதையாக செய்யுங்க. அது நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் டைஜஷனில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பாடி டயர்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஓவர் ஒர்க் செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எடுத்து போட்டு அதிகமாக வேலை பளு செஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதை தவிர்த்துக்கோங்க. அது முடிஞ்ச அளவுக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். ப்ராப்பராக டயட் நீங்கள் சாப்பிடுங்க.
எந்தெந்த டைம் சாப்பிட்ணும் அது வந்து நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி ரெஸ்ட்டு வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் எடுக்கிற டைம் வீணாக்கிடாதீங்க. தூங்குற கிடைக்கிற டைமை வந்து வீணாக்கிடாதீங்க. எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. அது வந்து நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 1/2 hour 45 minutes டெய்லி பண்ணுறீங்கன்னா பொதுவாகவே ஹெல்த்துக்கு நல்லது. அது வந்து உங்களோட ஒரு வளர்ச்சியை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணும். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி யாருக்காவது கடன் இருக்குது, சின்ன சின்ன கடன்னா உங்களால் முடியும்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் காத்துட்ருக்கு விருச்சிகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னா உடல் வந்து சமநிலையாக வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது, ஓவர் ஒர்க்கு தவிர்க்கணும். அதுதான் சொல்கிறேன். ரொம்ப எடுத்துக்கட்டி அது இது எல்லா வேலையும் போட்டு செஞ்சு மனசை போட்டு பாடி டயர்ட் ஆக்கிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். நான் தான் சொல்கிறேனே, வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க, அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உழைப்பால் உறுதியாக உயர்வாகிற வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.